வணக்கம். திடீரென லண்டன் பறக்கும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். அப்படி எதற்காக திடீரென திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் லண்டன் செல்கிறார் என்பது பற்றியும், எத்தனை நாள் லண்டனில் இருக்கிறார் என்பது பற்றியும் முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அண்மையில் தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திமுக தோல்வியை தழுவி எதிர்க்கட்சியாக அமர்ந்துள்ளது. முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர் போட்டியிட்டு கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வியை தழுவினார். இது திமுகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியாக அமைந்தது. இருப்பினும் தேர்தல் தோல்வியெல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு தேர்தல் முடிவுக்கு மறுநாளிலிருந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகவும் ஆக்டிவாக கட்சி பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ஆளும் தாவேக அரசு செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி சிறந்த எதிர்க்கட்சியாக திமுகவை செயல்பட வைத்து வருகிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மேலும் தினமும் காலையில் அன்னாரிபாளையம் வரும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாலை வரை அன்னாரிபாளையத்திலிருந்து கட்சி பணிகளை கவனித்து வருகிறார். இதனால்தான் தற்போது திடீரென திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் லண்டன் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதாவது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களது பேரனும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களது மகனுமான இன்பநிதி அவர்கள் லண்டன் மான்செஸ்டர் நகரில் உள்ள கல்லூரியில் தான் படித்து வந்தார். விளையாட்டு மேம்பாடு தொடர்பாக பட்டப்படிப்பு படித்து வந்த அவர் தற்போது படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் கலைஞர் தொலைக்காட்சியில் நிர்வாக பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். மேலும் ரெட் ஜெயின் நிறுவனத்தையும் தற்போது இன்பநிதி அவர்கள் தான் கவனித்து வருகிறார். இதனால்தான் தற்போது இன்பநிதி அவர்கள் படித்த கல்லூரியில் ஜூலை மாதம் பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது. இந்த விழாவில் பங்கேற்க தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் லண்டன் செல்கிறார். மு.க.ஸ்டாலின் அவர்களோடு அவரது மகனும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின், மு.க.ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின், பேரன் இன்பநிதி ஆகியோரும் லண்டன் செல்கின்றனர். அதன்படி ஜூலை 5ஆம் தேதி சென்னையிலிருந்து விமானம் மூலம் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினர் லண்டன் புறப்பட்டு செல்கின்றனர். தன்னுடைய பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சுமார் 10 நாட்கள் அங்கேயே தங்கி ஓய்வெடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் மீண்டும் ஜூலை 15ஆம் தேதி அன்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த ஒரு வருடமாகவே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஓய்வில்லாமல் சுற்றுச்சுழன்று பணியாற்றி வந்தார். மேலும் தேர்தல் தோல்வியை மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து கட்சி பணிகளில் ஈடுபட்டு வந்தாலும் கூட மு.க.ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தினருக்கு இந்த தோல்வி மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படிதான் தன்னுடைய பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள லண்டன் செல்லும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பட்டமளிப்பு விழா முடிந்தாலும் கூட ஒரு 10 நாட்கள் தன்னுடைய குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க அங்கேயே ஓய்வெடுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தன்னுடைய பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள வரும் ஜூலை 5ஆம் தேதி அன்று லண்டன் புறப்பட்டு செல்லும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சுமார் 10 நாட்கள் லண்டனிலே தங்கியிருந்து தனது குடும்பத்தாரோடு நேரம் செலவழிக்க மு.க.ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.